ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் 6 ஃப்ரீ டெஸ்ட் இரண்டாவது டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் ஒரு 26 வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். பாலிட்டிக்கும் ஒரு 8 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 6ல் இரண்டாவது டெஸ்ட், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு 100 கொஷின் பார்த்தோம். இன்றைக்கி டெஸ்ட் 2ல் ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எல்லாரும் 100 கொஷின் அப்படியே ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க பர்சனலாக மெசேஜ் பண்ணி. அதனால் 50 கொஷினாக பாலிட்டிக்கு எப்படி பார்த்தோமோ அதுபோல் யூனிட் 6க்கும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஜிஎஸ்சில் கூற்று காரணம் அப்புறம் பேராகிராஃபாக வரதுனால டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது டைம் சரியாக கிடைக்கிறது இல்லை. ஓகேங்களா? அதனால் நம்ம 50 கொஷினாக யூனிட் 6க்கும் ஒரு 500 கொஷின் நம்ம டெஸ்ட் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாலிட்டிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 கொஷின் நம்ம பார்த்துட்டோம். தென் தமிழுக்கு நிறைய கொஷின் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ யூனிட் 6 மீதி இருக்கிற ஜிஎஸ் எல்லாமே நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போது முதல் வினா பார்க்கலாம். தென் மறக்காமல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் நிறைய வீடியோ மிஸ் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் டெஸ்ட் ஆகட்டும் இல்லை ரிவிஷன் வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெலகிராமில் பார்த்திங்கன்னா டெஸ்ட் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, நான் கொடுக்குற வீடியோஸோட ஃப்ரீ மெட்டீரியல் எல்லாமே நான் அதில் தான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் இருந்தால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். முதல் வினா பார்க்கலாம். எப்பயும் போல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் என் வாய்ஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுட்டு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தமிழ் மட்டும் நாம் எக்ஸ்பிளைன் பார்ப்போம். திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர். திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர். இந்த திருக்குறளை வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்தவர்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். ஓகேங்களா? அந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, கார்ல் கிரால். திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர். இந்த மொழிபெயர்த்தவர்கள் லத்தீன், ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஜியு போப், லத்தீனில் பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர், இதுபோல் ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மொழிகள்லாம் மற்ற அறிஞர்கள் மொழிபெயர்த்திருப்பாங்க. அது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 6ல் பார்த்திங்கன்னா என்னடா தமிழ் பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. கரெக்டாக எல்லாருமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். யூனிட் 6ல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாட்டு ரிலேட்டடாக இருக்கிற எல்லாம் வரும். தென் இலக்கியம், இலக்கியம் வரும். ஓகேங்களா? தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற இலக்கியங்கள், திருக்குறள் அதில் கவர் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம். ஆன்சர் ஆப்ஷன் பி, நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருவள்ளுவர் விருது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? திருவள்ளுவர் விருது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1986. திருவள்ளுவர் விருது 1986 நிறுவப்பட்டிருக்கும். அடுத்த வினா, திருக்குறள் நூல்களின் முதல் மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டது. திருக்குறள் நூல்களின் முதல் மொழிபெயர்ப்பு எப்போ வெளியிடப்பட்டிருக்கு? அதாவது எந்த மொழியில் வெளியிடப்பட்டது? ஆங்கிலமா, லத்தீனா, மலையாளமா, இந்தியா? ஆன்சர் ஆப்ஷன் சி, மலையாளம். ஆப்ஷன் சி, மலையாளம். 1941 முதல் திருக்குறள் மாநாடு நடத்தப்பட்டது. அது எங்கு நடத்தினாங்க? 1941 முதல் திருக்குறள் மாநாடு நடத்தப்பட்டது. அது எங்கு? மதுரையா, சேலமா, தஞ்சாவூரா, கோயம்புத்தூரா? ஆன்சர் ஆப்ஷன் பி, சேலம். 1941 முதல் திருக்குறள் மாநாடு நடத்தப்பட்டது. அது சேலம். திருவள்ளுவர் விருது பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? திருவள்ளுவர் விருது பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? உங்களுக்கு அந்த லைன்ஸ்லாம் என்ன சொல்கிறது, ஹை பிக்சர் குவாலிட்டியில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டல்லாக தெரிஞ்சதுன்னா மேலே செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஹை பிக்சர் குவாலிட்டி வச்சிங்கன்னா வீடியோ இன்னும் கிளியராக தெரியும். கிளியராக தெரியலனா சின்ன சின்ன எழுத்துக்களாக இருக்குது, நீங்கள் ஹை பிக்சர் குவாலிட்டியில் வச்சிங்கன்னா கிளியராக தெரியும். திருவள்ளுவர் விருது பற்றிய சரியான கூற்று, இது தமிழ்நாடு மாநில அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருது.
இது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான தை 2ஆம் நாள் வழங்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2மே கரெக்டு. தமிழ்நாடு மாநில அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருது. இது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான தை 2ஆம் நாள் வழங்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது டேஸுக்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் வைக்கிறேன். 2024ஆம் ஆண்டுக்கு எப்படியும் திருவள்ளுவர் விருது வழங்கியிருப்பாங்க. அது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு தெரிஞ்சவங்க கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி இரணியன் நாக்கு பொன்னுசாமி. 2023ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது இரணியன் நாக்கு பொன்னுசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பள்ளிகளில் திருக்குறளை அறிமுகப்படுத்திய முதல் அரசு யாருடைய அரசு? பள்ளிகளில் திருக்குறளை அறிமுகப்படுத்திய முதல் அரசு யாருடைய அரசு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓபி ராமசாமி ரெட்டியார். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் பள்ளிகளில் திருக்குறள் நம்ம படிக்கிற அளவுக்கு அவங்க ஏற்பாடு புக்கில் அச்சிட்டு வழங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மருது பாண்டியர் தன்னை மறைத்து கொண்டார். எங்கே மறைத்து கொண்டார்? மருது பாண்டியர் தன்னை மறைத்து கொண்டார். சாதனா காடா, பிச்சாவரம் மாங்க்ரோவ் காடா, சிங்கம் புணரி காடா, பிச்சாண்டி குளம் காடா? ஆன்சர் ஆப்ஷன் சி சிங்கம் புணரி காடு. மருது பாண்டியர் தன்னை மறைத்து கொண்டது சிங்கம் புணரி காடு. இது ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க இந்த கொஷினு. மருது பாண்டியரை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தவர். மருது பாண்டியரை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தவங்க யாரு? ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை தொண்டைமான். பட்டுக்கோட்டை தொண்டைமான். பாளையக்காரர்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பாளையக்காரர்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? மேற்கு தொகுதியில் மறவ பாளையக்காரர்கள் இருந்தனர். கிழக்கு தொகுதியில் தெலுங்கு பாளையக்காரர்கள் இருந்தனர். மேற்குல மறவ பாளையக்காரர்கள், கிழக்குல தெலுங்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டுமே சரியானது. மேற்குல மறவ பாளையக்காரர்கள், கிழக்குல தெலுங்கு பாளையக்காரர்கள். இது 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. 12th கொஷினு. பாளையக்காரர்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? தெலுங்கு பாளையக்காரர்களுக்கு நெற்கட்டு சேவல் புலிதேவர் தலைமை தாங்கினார். மறவ பாளையக்காரர்களுக்கு பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் தலைமை தாங்கினார். ரெண்டுமே தவறு. ஓகேங்களா? ரெண்டுமே கிடையாது. 13வது வினா. வேலூர் கழகம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? வேலூர் கழகம் சிப்பாய்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. மே 1806இல் 1வது படைப்பிரிவு புதிய தலைப்பாகைக்கு எதிராக கிளர்ச்சியில் எழுந்தது. இதில் எது சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும். வேலூர் கழகம் சிப்பாய்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த வேலூர் கழகத்துக்கு முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மெட்ராஸ் மகாஜன சபையை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 1882 ரங்கையா நாயுடு அவர்களால் நிறுவப்பட்டது. 1884 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மெட்ராஸ் மகாஜன சபையுடன் இணைக்கப்பட்டது. ரெண்டுமே சரி. ஓகேங்களா? 1852 ரங்கையா நாயுடு அவர்களால் நிறுவப்பட்டது. 1884 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மெட்ராஸ் மகாஜன சபையுடன் இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது?
தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 1905ஆம் ஆண்டு வங்காள பிரிவினை தமிழகத்தில் சுதேசி இயக்கம் தொடங்க வழிவகுத்தது. சுப்பிரமணிய சிவா தேசிய இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர். சுப்பிரமணிய சிவா தேசிய இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர். ஆன்சர் இரண்டும் சரி. இரண்டும் சரி. இந்த கொஷின் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. தமிழ் வார இதழை திருத்தியவர். தமிழ் வார இதழை திருத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, சுப்பிரமணிய பாரதி. பாரதியார் தான் சுப்பிரமணிய பாரதி. நெக்ஸ்ட் கொஷின் 17வது வினா. தமிழ்நாட்டில் ஹோம் ரூல் இயக்கம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? தமிழ்நாட்டில் ஹோம் ரூல் இயக்கம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? நீங்கள் ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்க மொபைலை, இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். வெர்டிக்கலாக வச்சுன்னு பார்க்குறவங்க ஹரிசாண்டலாக வச்சு ஜூம் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொஷின் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஹோம் ரூல் இயக்கம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அன்னிபெசன்ட் என்பவரால் சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் நடத்தப்பட்டது. 2ஆம் உலோகப் போரின் போது ஹோம் ரூல் இயக்கம் தீவிரமாக இருந்தது. அன்னிபெசன்ட் என்பவரால் சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் நடத்தப்பட்டது. 2ஆம் உலோகப் போரின் போது ஹோம் ரூல் இயக்கம் தீவிரமாக இருந்தது. இதில் எது சரியானதுன்னா 1 மட்டும் சரியானது. அன்னிபெசன்ட் என்பவரால் சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் நடத்தப்பட்டது. அடுத்த வினா. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? நிறைய இப்போ கூற்று காரணம் தான்ப்பா கேட்குறாங்க. சரியா தவறா? இல்லை 1 மட்டும் சரி 2 மட்டும் தவறா? சரியானது, பொருத்தமானது, பொருத்தமற்றது, தவறானது, இது போல தான் இப்போ நிறைய கொஷின் கேட்குறாங்க. டைரக்ட் கொஷின்லாம் இப்போ அவ்வளோ வர்றதில்லை. ஓகேங்களா? ஆன்சர் 2மே கிடையாது. அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ராஜகோபாலாச்சாரி இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மதராஸில் நிதான பிரச்சார முக்கியத்துவம் பெற்றது. 2மே கிடையாது. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? தமிழகத்தின் ராஜகோபாலாச்சாரி தலைமையில் நடைபெறுகிறது. மார்ச் 14ஆம் தேதி தொடங்கியது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழகத்தில் ராஜகோபாலாச்சாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் மார்ச் 14 என்பது தவறு. 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி இதை பார்த்துக்குங்க. மூவலூர் ராமாமிர்தம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 1925இல் மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை நடத்தினார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் சாதி பெண்களுக்கான நிதி உதவி வழங்கும் திட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் கரெக்டு. 1925இல் மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை நடத்தியவர் மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். இதை 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கவும். சுர்ஜித் சிங் பர்னாலா 2 முறை பதவியில் இருந்த ஒரே நியமிக்கப்பட்ட கவர்னர். கூடுதல் பொறுப்பாளராக நீண்ட காலம் ஆளுநராக இருந்தவர் எம்.எம். இஸ்மாயில். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் கரெக்டு. சுர்ஜித் சிங் பர்னாலா 2 முறை பதவியில் இருந்த ஒரே நியமிக்கப்பட்ட கவர்னர் என்பது கரெக்டு. இதுவும் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. தர்மம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? தர்மம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இந்தி போராட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். 7 வாரம் போன்ற போராட்டத்தை தொடங்கினாங்க. இந்தி போராட்ட நிகழ்ச்சியில் அவங்க கலந்துட்டுருக்காங்க. 7 வாரம் போன்ற போராட்டத்தை தொடங்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, 2மே சரி. தர்மம்மாள் பற்றிய கூற்று 2மே சரி. ஈவே ராமசாமி நாயக்கருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர். ஈவே ராமசுவாமி நாயக்கருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, டாக்டர் எஸ் தர்மம்மாள் அவர்கள். ஈவே ராமசாமி நாயக்கருக்கு பெரியார் பட்டத்தை வழங்கியவர் தர்மம்மாள். இந்த கொஷினும் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. ராணி வேலு நாச்சியாரை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது?
நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய முதல் பெண் விடுதலை போராளி. அவள் ராமநாதபுரத்தின் இளவரசி. ராணி வேலு நாச்சியாரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய முதல் பெண் விடுதலை போராளி. அவள் ராமநாதபுரத்தின் இளவரசி. ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டுமே கரெக்டு. வேலு நாச்சியார் அவர்களோட காலம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அவரோட அமைச்சர் தளபதி பேரும் கமெண்ட் பண்ணுங்க. அதுபோல் வேலு நாச்சியாரோட கணவர் காளையார் கோயில் என்னும் இடத்துல ஆங்கிலேயரிடம் போரிட்டு இறந்திருப்பார். அவர் இறந்த ஆண்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 25வது கொஷின் ஒன்ஸ் அகேன் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. ருக்மணி லட்சுமிபதியை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ருக்மணி லட்சுமிபதியை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? மெட்ராஸ் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்ட முதல் பெண்மணி. ருக்மணி லட்சுமிபதியை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? மெட்ராஸ் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதற்காக சிறையில் அடைக்கப்பட்ட முதல் பெண்மணி. ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டுமே கரெக்டு. இந்த கொஷின் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்குங்க. கோவிந்தம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஏன்னா இப்போலாம் நிறைய பெண்கள் பற்றின கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கோவிந்தம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சுபாஷ் சந்திர போஸை சிங்கப்பூரில் சந்தித்தார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு 1 ஏக்கர் ரப்பர் தோட்டத்தை கொடுத்தார். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 27வது கொஷின். சங்க காலத்தில் பெண்களின் நிலை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? கல்வி என்பது பெண்களின் உயர்ந்த குணமாக கருதப்பட்டது. மகன்களுக்கும் மகள்களுக்கும் பெற்றோரின் சொத்தில் சமபங்கு இருந்தது. ரெண்டுமே சரி. வெறியாடல் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது பண்டைய தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு சடங்கு நடன வடிவமாகும். புலவர்களுடன் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நடனக்கலையை பயின்று வந்தாங்க சங்க இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும். முஸ்ரீஸ் இந்தியாவின் முதல் எம்பேரியம் ஆகும். முஸ்ரீஸ் இந்தியாவின் முதல் எம்பேரியம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி, ரோமர்கள். 1863ஆம் ஆண்டில் இங்கிலாந்தை சேர்ந்த புவியியலாளர் சர் ராபர்ட் ப்ரூஸ்வுட் முதலில் பழங்கால கருவிகளை கண்டுபிடித்தார். 1863ஆம் ஆண்டில் இங்கிலாந்தை சேர்ந்த புவியியலாளர் சர் ராபர்ட் ப்ரூஸ்வுட் முதலில் பழங்கால கருவிகளை கண்டுபிடித்தார். எங்கே கண்டுபிடிச்சாங்க? ஈஸி தான். ஆன்சர் பி, பல்லாவரம். ஆன்சர் பி, பல்லாவரம். சுப்பிரமணிய பாரதியார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 1904இல் சுதேசமித்திரத்தின் ஆசிரியராக பணியாற்றினார். சூரத் மாநாட்டில் பங்கேற்று ஸ்வராஜ் கோரிக்கையை ஆதரித்துள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 2. இரட்டைமலை சீனிவாசனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அவர் 1893இல் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். அவர் 3 வட்டமசை மாநாட்டிலும் பங்கேற்றுள்ளார். ஒன்று மட்டும் கரெக்டு. 1893இல் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர். அதேபோல் இரட்டைமலை சீனிவாசன் வட்டமேஜை மாநாட்டில் கலந்துட்டுருக்காரு. ஆனால் அது என்ன மாநாடு? முதலா, இரண்டாவதா, மூன்றாவதான்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. வைகுண்ட சுவாமிகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது?
வைகுண்ட சுவாமிகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அவர் சமத்துவ கருத்துக்களை போதித்தவர் மற்றும் திருவிதாங்கூரில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் உரிமைகளுக்காக வாதிட்டவர். பல்வேறு சாதிகளை ஒன்றிணைக்க சமத்துவ சமாஜத்தை நிறுவினார். அவர் சமத்துவ கருத்துக்களை போதித்தவர் மற்றும் திருவிதாங்கூரில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் உரிமைகளுக்காக வாதிட்டவர். பல்வேறு சாதிகளை ஒன்றிணைக்க சமத்துவ சமாஜத்தை நிறுவினார். ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2. 1 மற்றும் 2. கர்நாடக ஒப்பந்தத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? கர்நாடக ஒப்பந்தத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது ஆற்காடு நவாப்புக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையேயான ஒப்பந்தம். இது ஆற்காடு நவாப்புக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையேயான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் 26 ஜூலை 1806 அன்று கையெழுத்தானது. இதில் கரெக்டு 1 மட்டும். இது ஆற்காடு நவாப்புக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையேயான ஒப்பந்தம் என்பது கரெக்டானது. ஒண்டி வீரனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அவர் தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய இந்திய தளபதி. மதுரையில் ஒண்டி வீரனுக்கு நினைவிடம் கட்டப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் கரெக்டு. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய இந்திய தளபதி பூலித்தேவன் இருப்பாங்க இல்லைங்களா, அவருடைய படையில் தான் இவர் தளபதியாக இருந்திருப்பார். அடுத்து களக்காடு போர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? மாஃபூஸ் கானுக்கு எதிராக புலித்தேவருக்கு ராமநாதபுரத்தை சேர்ந்த வீரர்களுக்கும் இடையே போர் நடந்தது. புலிதேவர் மாஃபூஸ் கானுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெற்றார். இந்த களக்காடு போர் யாருக்கும் இடையில் போர் நடந்திருக்கு. இதில் யார் கடைசியாக வின் பண்ணாங்க? ரெண்டுமே கரெக்டு. ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்டு. பின்வருவனவற்றில் எது மேற்கு பாளையத்தின் ஒரு பகுதியாக இல்லை? பின்வருவனவற்றில் எது மேற்கு பாளையத்தின் ஒரு பகுதியாக இல்லை? கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் மேற்கு பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒன்று மட்டும் சம்மந்தம் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டயபுரம். ஊத்துமலை, சிங்கம்பட்டி, தலவான் கோட்டை எல்லாமே மேற்கு பாளையத்தில் சேர்ந்தது. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மில் தொழிலாளர்களை அனுமதிப்பதில் சுப்பிரமணிய சிவாவுடன் இணைந்தவர். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மில் தொழிலாளர்களை அமைப்பதில் சுப்பிரமணிய சிவாவுடன் இணைந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி வி.ஓ. சிதம்பரம். வி.ஓ. சிதம்பரனார். நீல் சிலை சத்தியாகிரகம் சென்னையில் உள்ள மவுண்ட் ரோட்டில் இப்போது இருக்கிற அண்ணா சாலை அமைந்துள்ள கர்னல் ஜேம்ஸ் நீலின் சிலை அகற்றுவதற்காக நடத்தப்பட்டது. நீல் சிலை சத்தியாகிரகம் சென்னையில் உள்ள மவுண்ட் ரோட்டில் அமைந்துள்ள கர்னல் ஜேம்ஸ் நீலின் சிலையை அகற்றுவதற்காக நடத்தப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி 1927 நீல் சிலை போராட்டம் நடந்தது. இந்த கொஷின் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடு. ஆங்கிலேயர்கள் வரும் வரை பாரம்பரிய குருகுல கல்வி முறை தமிழகத்தில் இருந்தது. அக்காலத்தில் குருவின் இல்லத்தில் திண்ணை பள்ளின்னு சொல்லுவாங்க, கோவில், மண்டபங்கள் மற்றும் புத்த மடாலயங்களே பள்ளிகளாக செயல்பட்டன. ரெண்டுமே கரெக்டு. ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்டு. அடுத்து 1929 சைமன் எதிர்ப்பு பிரச்சாரத்தை வழிநடத்தியவர். 1929 சைமன் எதிர்ப்பு பிரச்சாரத்தை வழிநடத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சத்தியமூர்த்தி. காந்தியால் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? காந்தியால் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் டி அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது?
இவர் சுபாஷ் சந்திர போஸின் நெருங்கிய கூட்டாளி. ராஜாஜியால் தேசிய காத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் கரெக்டு. பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கவும். விலங்குகளை வளர்ப்பு மற்றும் பயிர்களை வளர்க்கும் கலாச்சாரம் புதிய கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. விலங்குகளின் வளர்ப்பு, பயிர்களில் வளர்த்தல், அது புதிய கற்காலம். புதிய கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டுமே கரெக்டு. ஓகேங்களா? ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டு. 45. பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஓ.பி. ராமசுவாமி ரெட்டியார் தலைமையிலான சென்னை அரசு இந்திய சுதந்திர சட்டத்தை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. 2ஆம் உலகப் போரில் இந்தியாவின் தலையீடு விவகாரத்தில் ஓ.பி. ராமசுவாமி ரெட்டியார் அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்தார். 1 மட்டும் கரெக்டு. ஓ.பி. ராமசுவாமி ரெட்டியார் தலைமையிலான சென்னை அரசு இந்திய சுதந்திர சட்டத்தை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றியது. நீங்கள் நிரூபித்து மீண்டும் நிரூபிக்காத மனிதருடன் கூட்டணி நீண்ட நாட்கள் உங்களுக்கு மரண வலியை கொடுக்கும். மேற்கொண்ட திருக்குறளின் சரியான விளக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி. திரும்ப திரும்ப விசாரிக்காத அவனால் ஏற்பட்ட நட்பு இறுதியில் அவனை மரணமடைய செய்யும். 47வது வினா. எந்த பழமும் அவர்கள் படித்த எல்லா கதைகளையும் கொண்ட மனிதர்களையும் கொண்டிருக்கவில்லை. ஆன்சர் பி. தூய அறிவை உடையவனின் நல்ல பாதங்களை வணங்காதவர்களுக்கு கற்றால் என்ன லாபம்? அடுத்து ஒரு சில டைமில் புரியாத மாதிரி கொஷின் கேட்டுருவாங்க. அது ஏன்னு கேட்குறாங்கன்னே தெரியாது. அதுபோல் கொஷின்லாம் தான் இது. ஓகேங்களா? அழியாமையின் உணவு பலகைக்கு முடிச்சூட்ட வேண்டும். விருந்தினர்களுக்கு உணவளிக்காமல் தனியாக விருந்து வைப்பது வெறுக்கத்தக்கது. மேற்கொண்ட திருக்குறளின் சரியான விளக்கம். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒருவன் அழியா உணவை உண்ணும் போது தன் விருந்தாளிகள் வெளியில் இருக்க வேண்டும் என்று விரும்புவது பொருந்தாது. யாராக இருந்தாலுமே பசியோடு இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்துட்டு உணவு உண்பது தான் தமிழர் மரபு. எங்கள் உதவியை பெறாதவர்களால் வழங்கப்படும் உதவி வானத்தையும் பூமியையும் அன்பளிப்பாக கொடுத்த கடன், ஆனால் மோசமாக செலுத்தப்படுகிறது. மேற்கொண்ட திருக்குறளின் விளக்கம். நானே சொல்லிடுறேன். ஓகேங்களா? 49வதுக்கு டி. வானம் மற்றும் பூமியின் பரிசு எதுவும் பெறப்படாத இடத்தில் வழங்கப்படும் நன்மைக்கு சமமானது அல்ல. அடுத்து ஃபைனல் வினா. காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார். எத்தனை ஆண்டுகள்? காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தது எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் ஆப்ஷன் சி. 9 ஆண்டுகள். மொத்தமாக இன்னைக்கு 50 கொஷின் பார்த்தோம். 50க்கு எத்தனை கொஷின் கரெக்டாக நீங்கள் உங்களால் ஜட்ஜ் பண்ணி ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கொஷின் டஃப்பாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கொஷின் நிறைய கூற்று காரணம், சரியாக தவறா, பொருந்தாதது எது, இது போல் கேட்குறதுனால இங்கே நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நடந்த குரூப் 1 கொஷின் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது குரூப் 1 டஃப்பான லெவல் தான். ஆனாலும் டேரக்ட் கொஷின் அவ்வளோ இப்போலாம் கேட்குறதே இல்லை. குரூப் 2 லாஸ்ட் இயர், குரூப் 2 குரூப் 4 இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.